இன்றைக்கு வந்து இந்த தீபம் ஏற்றுகிற இந்த நிகழ்வில் இது வந்து பிஜேபி அல்லது வந்து இந்து முன்னணிகள் வந்து எப்படி வந்து ஒரு மத கலவரத்தை தூண்டி கோயம்புத்தூர் நடந்தது போல் ஒரு சம்பவத்தை இங்கே கட்டவிழ்த்தோட பார்க்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சிஆர் சாமிநாதனை உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த சங்கடமும் இல்லாமல், எந்த வருத்தமும் இல்லாமல் இருக்கணும்னு விரும்பினார் அப்படின்னா, அன்றைக்கு ஆடு கோழி பலியிடணும்னு விரும்பணும்னு சொல்லி கேட்டாங்கல்ல, இதே தீர்ப்பை அன்னைக்கு சொன்னாரா? அந்த ராம ரவிக்குமார் அவர் சொல்லியிருந்தார் என்ன பண்ணா, இதெல்லாம் இந்துக்களோட உணர்வு, திருப்பரங்குன்ற மக்கள் என்று நடத்துகிற போராட்டம், இதையே நீங்க தடுக்கிறீங்கன்னு தான் சார் அவர் கேட்குறாரு. திருப்பரங்குன்ற மக்கள் இதை கேட்கலையே, நீங்க தானே கேட்குறீங்க. இதை இந்து முன்னணி, RSS உள்ளிட்ட பிஜேபி அமைப்புகள் அத்தனையும் அதை தானங்க பண்ணுது. அது மேல்பாதி கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ள உடல, அவங்கெல்லாம் யாரு? ராம ரவிக்கு ஒரு குரல் கொடுக்கல. ராம ரவிக்குமார் எங்க போனாரு? இன்னைக்கு எச் ராஜா எங்க போனாரு? இன்னைக்கு போய் வீரவசனம் பேசுறாருல. எச் ராஜா என்ன பேசுனா? ரீலொகேட் பண்ணணும்னா அந்த சிக்கந்தர் தர்காவை ரீலொகேட் பண்ணணும் அப்படி சொன்ன. அப்போ நீதிமன்ற அவமதிப்பு மீறினல்ல நீ. அப்போ இன்னைக்கு மதுரை கமிஷனரும் மதுரை கலெக்டரும் செருப்புக்கு கால் அப்படின்னு சொல்றல, அப்போ அன்னைக்கு நீ நீதிமன்றத்தை அவமதிச்ச, நீ அந்த செருப்புக்கு கால் கீழே இல்லை. நீ பெரம்பலூர்ல அண்மையில நீதிமன்றம் உத்தரவு அளித்த பிறகும் அந்த சேரி மக்களுக்கு, பட்டியலின மக்களினுடைய தெருவுக்கு தேர் போகணும்னு சொன்ன பிறகும் அந்த தேரை கொண்டு போகல. போராட்டம் நடக்குது. எச் ராஜா எங்க போன நீ புடுங்கிறதுக்கு? ராவ ரமிக்குவார் எங்க போன? இந்து முன்னணி தலைவர்கள் எங்க போன? பிஜேபி எதிர்ப்பதற்கு என்ன காரணம்னா, இந்த நாட்டை மத ரீதியாக பிளவுபடுத்துகிற அயோக்கியத்தனமான அரசியல் பேசுது. அதுல அடிப்படையா இங்க எச் ராஜா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிலைப்பாடை எப்படி பாக்குறீங்க? அவர் ஏன்னா ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு, கோர்ட்டோட இதை மதிக்கணும். எடப்பாடி பழனிசாமி தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய துரோகம் செய்து கொண்டிருந்தார். இதில் பெரிய துரோகத்தை செய்கிறார். மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களை நான் கேட்கிறேன், நீங்கள் அதிமுகவினுடைய வரலாற்றை படித்திருந்தால், அதிமுகவினுடைய பின்பலத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்திருந்தால், இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையில ஆதரவு தெரிவிச்சிங்க. இங்கே வந்து மத துவேஷத்தை பேசி சாதி வெறியை தூண்டி பல சாதிகளாக்கி அதில் வந்து மத கன்சாலிடேஷன் பண்ணுறதாங்க பண்ணுறாங்க. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாகை மண்டல செயலாளர் திரு மன்னே ரமணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தை பற்றி தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பற்றி விசிகாவை சார்ந்த உங்களோட நிலைப்பாடு என்ன? இப்போ இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறீங்களா, இந்துக்களுக்கு எதிராக இருக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி பாஜகவும் இந்துத்துவாவும் மற்ற கட்சியினரை சொல்லுது. திமுக, விசிகா கூட்டணி கட்சிகள் எல்லாமே இந்துக்களுக்கு எதிரானவர்கள்னு சொல்கிறாங்க. விசிகாவை சார்ந்த உங்களோட நிலைப்பாடு என்ன? அதாவது திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்பு நான் பார்த்தோம். அது வந்து மேலே வந்து ஆடு கோழி பலியிடக்கூடாதுங்கிற ஒரு பிரச்சனையில் எப்படி வந்து பிஜேபி, RSS, இந்து முன்னணி எப்படி கையாண்டாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்தோம். இப்போ அதை தொடர்ந்து இன்றைக்கு வந்து இந்த தீபம் ஏற்றுகிற இந்த நிகழ்வில் இது வந்து பிஜேபி அல்லது வந்து இந்து முன்னணிகள் வந்து எப்படி வந்து ஒரு மத கலவரத்தை தூண்டி கோயம்புத்தூர் நடந்தது போல் ஒரு சம்பவத்தை இங்கே கட்டவிழ்த்தோட பார்க்குறாங்க. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த தீபம் ஏற்றுவதில், அதாவது அந்த தீபத்தூண் ஒன்று இருக்குது, எல்லை தூண் ஒன்று இருக்குது. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இது நிறைய பேர் அரசியல் லாபம் தேடுவதற்காக நாங்கள் வந்து இந்துக்களுக்காக சாதகமாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி, அதாவது திமுக கூட்டணி மீதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீதும் இவங்க வந்து இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷமத்தனத்தை பேசுகிறாங்க. இப்போது அந்த ஜிகந்தர் தர்காவுக்கும் அந்த திருப்பரங்குன்ற அந்த கோயில், அந்த தீபம் அந்த இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம், அதில் என்ன வேறுபாடு அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லை தூண் தான் அதுக்கு பேர். அதை நம்ம படித்த தூணை தான் தீபத்தூண் சொல்கிறோம். அப்போ அந்த தீபத்தூண் ஒன்று இருக்குது, எல்லை தூண் ஒன்று இருக்குது. அந்த எல்லை தூண் அப்படின்றது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அங்கே வந்து அந்த மலையை குடைஞ்சி ஒரு கோயில் கட்டிருக்கிறாங்க. அதுக்கு தாண்டி மக்கள் போகும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதில் பாதாளமாக ஒரு இடம் இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு மக்கள் போயிடக்கூடாதுன்றதுனால ஒரு எல்லையை அங்கே வச்சுருக்கிறாங்க. அதான் எல்லை தூணுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நாம் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போது இதை வந்து இவர்கள் நாங்கள் அங்கே தான் போய் தீபம் ஏற்றுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறாங்க. இப்போ சூழலை அங்கே உருவாக்கும் போது ஏற்கனவே இருந்த இப்போ நீதிபதி அங்கே போகலான்னு சொல்கிறார்ல, இந்த சிஆர் சுவாமிநாதன் சொல்கிறார்ல, நான் என்ன கேட்குறேன்னா, சிஆர் சாமிநாதனை
உண்மையிலேயே நீங்கள் சட்டத்தின்படி நீதி சொல்கிறீங்க, உண்மையிலேயே இந்த நாடு மதசார்பற்ற நாடாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த சங்கடமும் இல்லாமல், எந்த வருத்தமும் இல்லாமல் இருக்கணும்னு விரும்பினார் அப்படின்னா, அன்றைக்கு ஆடு கோழி பலியிடணும்னு விரும்பணும்னு சொல்லி கேட்டாங்கல்ல, இதே தீர்ப்பை அன்றைக்கி சொன்னாரா? ஏன் சொல்லலை? சரி, இன்றைக்கி இவர் சொல்கிறார்ல, அங்கே போய் நீங்கள் வந்து தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறார்ல, அவர் கொடுத்த அந்த தீர்ப்புலேயே ஒரு சின்ன முரண் இருக்குது. நாம் வந்து முழுசாக சட்டம் நம்ம படிக்கல, இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை அனுபவ ரீதியாக நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இவர் வந்து என்ன சொல்கிறாரு, 6 மணிக்குள்ளே தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்ற தீர்ப்பை சொல்கிறார். 3 மணிக்கு சொல்கிறாரு, 6 மணிக்குள்ளே தீபம் ஏற்றணும்னு சொல்கிறாரு. அப்போ 3 மணிக்கு இவங்க வந்து அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறாங்க. ஏன் 3 மணிக்கு அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறாங்க? இவர் எத்தனை மணிக்கு தீபம் ஏற்றணும்னு சொல்கிறாரு? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் சொல்கிறார்ல. இப்போ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னா எப்படி கண்டெம்ட் எப்போ வரும்? 6 மணிக்கு அந்த உத்தரவை மீறி அவங்க ஏற்றாமல் அந்த அதிகாரி இருந்திருந்தா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். அப்போது இவங்க ப்ரீ கன்சீவ்டு ஒர்க்காக பண்ணுறாங்க, முன்முடிவாக இவங்க ஒரு வேலையை ஒரு திட்டத்தை எடுக்கிறாங்க. அப்படி தானே நீதிபதி பண்ணுறாரு. எல்லாமே திட்டம் தீட்டின மாதிரி தான் அப்படி தானே இருக்குது. அப்படின்னா இப்போ ஏற்கனவே வந்து இஸ்லாமியர்கள் அந்த ஆடு கோழி பலியிடணும்னு சொல்லும்போது அவங்க மத நம்பிக்கையை, அவங்க உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இந்த சிஆர் சாமிநாதன் சொல்லியிருக்கலாமா இல்லையா? சிஆர் சாமிநாதன் அன்றைக்கி மதுரையில் தானே இருந்தார். இல்லை, அப்படின்னா எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. ஒரு நீதிபதி அமர்வு சிஆர் சுவாமிநாதன், ஆர்எஸ்எஸ் பின்புலம், பிஜேபி அப்படி இப்படின்னு குற்றம் சாட்டுறீங்க. 2 நீதிபதி அமர்வுல ராமச்சந்திரன் அவர்களும் ராதாகிருஷ்ணன் அவர்களும் அதே முடிவை தானே சொன்னாங்க. அதை ஏற்றுக்கிறதுல என்ன? அப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்கா, 2 நீதிபதி அவர்கள் அந்த முடிவை சொல்கிறாங்க ஏற்றுக்கணும் அப்படின்னா, அதற்கு முன்பு 1991 ஒரு வழக்கு தொடுக்குறாங்க. இதே மாதிரி ஒரு வழக்கு வருது. அப்போ 1994 அந்த வழக்கை சுந்தரேசன் கனகராஜ் என்கிற ஒரு நீதிபதி அன்னைக்கு தீர்ப்பு கொடுக்குறாரு. அப்போது 91 தொடர்ந்த வழக்கை 4 ஆண்டு காலம் அந்த வழக்கை விசாரித்து, இது இல்லை, இது முறைப்படி தான் நடக்குது, இந்த பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் தான் நடக்குது, ஏற்கனவே என்ன நடந்துக்கிட்டு இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நாம் வந்து அதை வந்து தொடரணும், அதில் வந்து நம்ம முரண்படக்கூடாது என்று கனகராஜ் என்கிற நீதியரசர் அன்றைக்கி தீர்ப்பு சொல்லியிருக்கிறார் 94. அப்போது 2014-15 அன்றைக்கு நீதியரசராக இருந்த சுந்தரேசன் என்கிற ஒரு நீதிபதி அதே வழக்கை விசாரித்து அன்றைக்கு அதே தீர்ப்பை சொல்லியிருக்கிறார். 2022 அந்த காலகட்டத்தில் பவானி சங்கரங்கிற நீதிபதி அவர்கள் இதே வழக்கை இப்படி தான் இருக்கணும், இதான் நடைமுறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ 30 ஆண்டுகளுக்கு முன்பு இது நடந்திருக்கு. ஏன் இப்போ நீங்கள் அதை கொண்டு வரீங்க? இப்போ இந்த நடைமுறை என்பது, பழக்க வழக்கம் என்பது என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ பழக்க வழக்கத்தின் அடிப்படையில், நடைமுறையின் அடிப்படையில் தான் இதை வந்து நாம் வந்து செய்யணும், நடத்தணும். அந்த ராம ரவிக்குமார் அவர் சொல்லியிருந்தார் என்ன பண்ணால், இதெல்லாம் இந்துக்களோட உணர்வு, திருப்பரங்குன்ற மக்கள் என்று நடத்துகிற போராட்டம், இதையே நீங்கள் தடுக்கிறீங்கன்னு தான் சார் அவர் கேட்குறாரு. திருப்பரங்குன்ற மக்கள் இதை கேட்கலையே, நீங்கள் தானே கேட்குறீங்க. இப்போ திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மக்கள் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் எல்லோ பேரும் தானே இருக்கிறாங்க. அவங்க யாரும் இதை கேட்கலையா? நீங்கள் திட்டமிட்டு மத கலவரத்தை தூண்டி அதில் ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு, இந்துக்கள் என்கிற அந்த உணர்வை தூண்டி, மதவெறியை தூண்டி அதில் வந்து நீங்கள் அரசியல் லாபம் தேடுவதற்காக செய்கிறதுனால தானே நாங்கள் எதுக்குறோம். யார் இதை இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட பிஜேபி அமைப்புகள் அத்தனையும் அதை தானங்க பண்ணுது. அது சரி. அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இந்துக்களினுடைய உணர்வை இவங்க வந்து மதிக்கலை அப்படின்னு இவர் சொல்கிறார்ல, ராம ரவிக்குமார் சொல்கிறார்ல, எச் ராஜா சொல்கிறார்ல. எச் ராஜாவோ ராம ரவிக்குமாரோ இன்னும் இந்து முன்னணி தலைவர்களோ மேல்பாதி கிராமத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ளே விடலை. அவங்கெல்லாம் யார்? ஏன் இவங்க ராம ரவிக்குமார் என்றைக்கு குரல் கொடுக்கல? இதே சிஆர் சுவாமிநாதன் வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த சிஎஸ்எஃப், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குல்ல, இதை அனுப்பிச்சு அந்த மக்களுக்கு நீங்கள் போய் கோயிலுக்குள்ளே சாமி கும்பிடலாம், உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படி ஏன் சொல்லலை அவர்? ராம ரவிக்குமார் குரல் கொடுக்கல? ராம ரவிக்குமார் எங்கே போனார்? இன்றைக்கி எச் ராஜா எங்கே போனார்? இன்றைக்கி போய் வீரவசனம் பேசுகிறார்ல. அதாவது மதுரை மாவட்ட கலெக்டரும் மதுரை மாவட்ட கமிஷனரும் நீதிமன்ற அவமதிப்பை மீறியவர்கள் என் காலில் கிடக்கிற செருப்புக்கு சமம்னு சொன்னார்ல. அன்றைக்கு நீதிமன்ற அவமதிப்பை அன்றைக்கு செஞ்சாங்கல்ல, பிஜேபிக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்களா, அந்த நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு? அன்னைக்கு நீங்கள் மத கலவரத்தை தூண்டுற மாதிரியோ வன்முறையை தூண்டுற மாதிரியோ அங்கே வந்து வெறுப்பு பிரச்சாரம் பேசக்கூடாது, வெறுப்பு பேச்சு பேசக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு அனுமதி கொடுத்துச்சுல. அங்கே போய் என்ன பண்ண? எச் ராஜா என்ன பேசுன? ரீலொகேட் பண்ணணும்னா அந்த சிக்கந்தர் தர்காவை ரீலொகேட் பண்ணணும்
அப்படி சொன்ன. அப்போ நீதிமன்ற அவமதிப்பு மீறினல்ல நீ. அப்போ இன்னைக்கு மதுரை கமிஷனரும் மதுரை கலெக்டரும் செருப்புக்கு கால் அப்படின்னு சொல்றல, அப்போ அன்னைக்கு நீ நீதிமன்றத்தை அவமதிச்ச, நீ அந்த செருப்புக்கு கால் கீழே இல்லை. நீ அவரே சொல்லிக்க நீதிமன்றமாவது டேஷ் ஆகுதுன்னு சொன்னார்ல. அப்ப நீ எந்த நீதிமன்றத்தை மதிச்சிருக்கிற? நீ எந்த நீதிமன்றத்தை மதிச்சிருக்கிற? அப்ப நீ பேசுவது செய்வது நடவடிக்கைகள் அத்தனையும் சாதி வெறுப்பு மத வெறுப்பா இல்லையா? மதவெறியை தூண்டியா இல்லையா? நீ எச் ராஜா நீ கேட்குறிய, நீ ஒரு பியூரோக்ரஸியா இருக்கிற அந்த அதிகாரிகளை நீ என்ன சொல்ற? மாவட்ட கலெக்டரும் கமிஷனரையும் நீ என்ன சொல்ற? கீழே அப்படின்ற. அப்படின்னா நீ யாரை அவமதிக்கிற? அப்ப இந்துக்களை அவமதிக்கல நீங்க? அவங்க இந்துக்கள் இல்லையா? நீ யார் நீ முதல்ல? அப்போ மேல்பாதிக்கு நீ வரல. பெரம்பலூர்ல அண்மையில் நீதிமன்ற உத்தரவு அளித்த பிறகும் அந்த சேரி மக்களுக்கு, பட்டியலின மக்களினுடைய தெருவுக்கு தேர் போகணும்னு சொன்ன பிறகும் அங்கே தேரை கொண்டு போகல. போராட்டம் நடக்குது. எச் ராஜா எங்கே போன நீ பிடுங்கிறதுக்கு? ராவே ரமிக்குவார் எங்கே போன? இந்து முன்னணி தலைவர்கள் எங்கே போன? அப்போ அன்றைக்கு இந்துக்கள் உணர்வை சேதப்படுத்திய போது, இந்துக்களுக்குள்ள கோயிலுக்குள்ள விட மாட்டேன்னு சொன்ன போது, நீதிமன்றம் சொல்லியும் அந்த கோயிலுக்குள்ள போகணும்னு சொல்லும்போது ஏன் நீ வரல? நீ யார் நீ? அப்போ இன்னைக்கு இஸ்லாமியர்கள் மீது வம்பிழுத்து ஒரு மத கலவரத்தை தூண்டுறதுக்கு நீ பண்ற அப்படின்னா, அன்றைக்கு இந்துக்களுக்காக நீ நிக்கல. ஆனா இன்றைக்கு இந்துக்கள்லாம் அங்க போகணும்னு நினைக்கிற. திருப்பரங்குன்றத்தில் மக்கள் உங்ககிட்ட கேட்டாங்களா? மனு போட்டாங்களா? சார் சொல்றாங்க. யார் போட்டது சொல்லுங்க? ராம ரவிக்குமார் தான். யார் போட்டது? சரி, அப்படியே நீதிமன்றம் உத்தரவு போட்டுடுச்சு. ரைட், நாங்கள் வரவேற்கிறோம். நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சுன்னா 5 பேர் போகணும்னு சொன்னது. நீ 5 பேர் போனியா? சொல்லுங்க, 5 பேர் நீ போனியா? 500 பேரோட போற, அங்க ஒரு கலவரம் நடந்துச்சு, என்ன பண்ணுவேன்? ஆனா காவல்துறை we are not allowing சொல்லிட்டாங்க சார், 2 வார்த்தையில. எத்தனை பேர் சொன்னாங்க? 2-3 பேர் போறேன்னு. நீங்க எத்தனை பேர் போனீங்க? பாத்தீங்களா இல்ல அந்த வீடியோ? ஏன் அவமதிச்சா? நீ அவமதிச்சா? கோர்ட்டு சொன்னதை மீறி எச் ராஜா ராமரவிக்குமார் ஏன் அவமதிச்சா? இந்த விஷயத்துல அப்ப கலெக்டரும் காவல்துறை பண்ணது சரின்னு சொல்றீங்களா? 100% சரி. கலெக்டர் பண்ணதா சரி? 100% சரி. ஏங்க, இப்போ அங்க இருக்கிற ஈவோ ரிஜெக்ட் பண்றாருங்க. நீங்க இந்த விஷயத்தை, இந்த முரண்களை நீங்க பார்க்கணும். பெரிய நகைப்பா இருக்கு. என்னன்னா, ஈவோ ஒரு விஷயத்த நான் பண்றாரு, ரிஜெக்ட் பண்றாரு அப்படின்னா, ஈவோ ரிஜெக்ட் பண்ணா அடுத்து யாருக்கிட்ட போகணும்? இப்போ நாம ஒரு சிவில் டிஸ்பியூட், இப்போ சிவில் டிஸ்பியூட்ல நாம ஒரு விஓவை பார்த்து ஒரு மனு கொடுக்குறோம். விஓ ரிஜெக்ட் பண்றாரு, அடுத்து யார்கிட்ட போவோம்? தாசில்தார்கிட்ட போவோம். தாசில்தார் ரிஜெக்ட் பண்றாரு, அடுத்து யார்கிட்ட போவோம்? பிடிஓ கிட்ட போவோம். ஆர்டிஓ கிட்ட போவோம். ஆர்டிஓ ரிஜெக்ட் பண்றாரு, டிஆர்ஓ கிட்ட போவோம். டிஆர்ஓ ரிஜெக்ட் பண்றாரு, உச்சபட்ச அதிகாரம் கலெக்டர், ஃபைனல் அவர் தான். ஆனா நீ ஈஓ ரிஜெக்ட் பண்ண உடனே நேரடியா உயர்நீதிமன்றத்துக்கு வர்ற அப்படின்னா, இது ப்ரீ கன்சீவ்டு ஒர்க்கா இல்லையா? நீங்க சொல்லுங்க. இது புரட்டக்கலா? இது 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 நடைமுறையாது. அப்போ சிஆர் சுவாமிநாதன் யாருக்கான நபர்? சிஆர் சுவாமிநாதன் உண்மையிலே மதச்சார்பினை பாதுகாக்க வேண்டும் விரும்புகிறாரா? உண்மையிலே சிஆர் சுவாமிநாதன் நீதிபதியாக இருந்து இது இந்த மக்களினுடைய ஒரு பாதுகாப்பு தேவை, இது ஒரு அமைதி தேவை, இது ஒரு கலவரம் ஆகிவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் சிஆர் சுவாமிநாதன் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாரா? நீதிமன்ற நீதிபதி கூட சொல்லியிருந்தாரு சார். ஏன் இது பிரச்சனையா பாக்குறீங்க? உங்களுக்கு மக்கள் போய் இங்க விளக்கு ஏன்னா உங்களுக்கு தரிசனம் தானே கிடைக்கும் திமுக அரசுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை தான் நானும் கேட்கிறேன். ஆடு கோழி பலியிடுவதில் அந்த இஸ்லாமியர்கள் கேட்டதுல அதுல என்ன உனக்கு பிரச்சனை? நீ கொடுக்க வேண்டியதுனா? அது கொடுத்தா இது கொடுன்னு சொல்றீங்க. நான் இப்போ இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களே. எந்த இஸ்லாமியர்களும் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. எந்த கிறிஸ்துவனும் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு யாரும் குறுக்க வரல. சொல்ல போனா கார்த்திகை திருநாள் அவங்களும் தீபம் ஏற்றுறாங்க. நீ இன்றைக்கு இந்துக்களின் உணர்வு பாதித்து விடக்கூடாது, வரவேற்கிறோம். இஸ்லாமியர்கள் நீ இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லல. அன்னைக்கு இஸ்லாமியர்கள் உணர்வை நீயே மதிக்கல. அன்றைக்கு இதே மதுரை கிளையில அந்த நீதிமன்றத்தில் நீதிபதியா இருந்தது யாரு? சிஆர் சுவாமிநாதன் தானே. ஏன் கொடுக்கல நீங்க அன்னைக்கு? அப்ப இது மத துவேஷம் இல்லையா? இது மத வெறுப்பு இல்லையா? நீதிபதி மேல மத வெறி இல்லையா? குற்றச்சாட்டு இருக்கு. அவர் 100% அவர் உண்மையிலேயே நீதிபதியாக இருந்திருந்தால், சட்டத்தை மதித்திருந்தால், புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த சட்டத்தை மதசார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்று சட்டத்தில் இருக்கிறத அவர் மதிச்சிருந்தா, அவர் ஒரு சார்பாக நடக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏங்க, எச் ராஜாவெல்லாம் அப்படி பேசுறதுக்கு காரணமே சிஆர் சாமிநாதன் தானங்க. இவங்க எல்லாம் ஒரு ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் நினைக்கிறீங்க? 100% அவர்கள். ஏங்க, நீங்க வரலாற்றை நீங்க திரும்பி பாருங்க. நீங்க பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சு. எப்படி இடிக்கப்பட்டுச்சு? சட்டத்தின்படி இடிக்கப்பட்டுச்சா? அந்த இடத்தில் பாபர் மசூதி இருந்தது உண்மைதான், பாபர் அங்கே வாழ்ந்தார் என்கிற ஆதாரம் இருந்துச்சா? நீதிமன்றத்தில் காட்டினாங்களா இவங்க? எப்படி இடிக்கப்பட்டுச்சு? வன்முறையால இடிக்கப்படலையா?
தொடர்ந்து ஹெச் ராஜா மற்றும் ஒரு சில பேர் பாஜகவை சார்ந்தவர்கள் எல்லாருமே இந்த விசிகாவினர் பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு எதிரானவர்கள், அவர்கள் வந்து எப்போ பார்த்தாலும் ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு மொத்தமாக இந்துக்களே புண்படுத்துறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது உண்மையா? பெரும்பான்மை இந்து தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் ஏங்க நாங்கள் இந்துத்துவத்தை தான் நாங்கள் காரணம் பண்ணுறோம். ஏன் அப்போ உங்களை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? அவங்களுக்கு அதாவதுங்க இந்துத்துவத்தினுடைய அந்த அவமானகரமான கருத்தில இந்துத்துவம் பேசுகிற அந்த அயோக்கியத்தனமான கருத்துக்களை தோலுரிக்கிற ஒரே இயக்கம் அகில இந்திய அளவில் இன்றைக்கு விடுதலை சித்தை தான், அண்ணன் திருமாவளவன் தான். அம்பேத்கர் என்றைக்கு இந்துத்துவத்தை எதிர்த்து இந்து மதத்தை எதிர்த்து பௌத்தம் தழுவினாரோ, என்ன காரணத்துக்காக பௌத்தம் தழுவினாரோ, நான் இந்துவாக பிறந்து விட்டேன், ஒரு காலம் நான் இன்னும் இந்துவாக சாக மாட்டேன் என்று முடிவெடுத்து கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் பொறுத்து அவர் மாறினார். சரிங்களா? அப்போது அதாவது இந்து மதத்திலிருந்து அம்பேத்கர் வெளியேறினார் என்பதை தாண்டி 10 லட்சம் பேரை இந்து மதத்தில் வெளியேற்றினார் என்பதான் ஒரு பெரிய செய்தி அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்வார். நீங்கள் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிமினேஷன், இந்த ஏற்றத்தாழ்வு, இதை அங்குலமாக தோல் உரிக்கிற தலைவர் அண்ணன் திருமா. அதாவது பிஜேபியை எதிர்ப்பதற்கு காரணம் என்ன? தனிப்பட்ட காரணம் அல்ல. பிஜேபியை எதிர்ப்பதற்கு என்ன காரணம்னா, இந்த நாட்டை மத ரீதியாக பிளவுபடுத்துகிற அயோக்கியத்தனமான அரசியல் பேசுது. அதில் அடிப்படையாக இங்கே ஹெச் ராஜா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஹெச் ராஜா ஒரு பக்கம் இருக்கணும் சார், இவரெல்லாம் ஆர்எஸ்எஸ் பின்புலம், பிஜேபி சார்ந்தவர்கள், இவங்களாம் ஒரு பக்கம், இந்துத்துவா பக்கம். இப்போ அரசியல் தலைவர்களோட நிலைப்பாடு என்ன? தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களோட இந்த பிரச்சனையை பற்றி நிலைப்பாடு பற்றி பேசுவோம் சார். முதலாவது இப்போ தாவேகாவை எடுத்துங்க, இல்லை ஏடிஎம்கே தான் ஒன்று எடுத்துங்க. இவங்களோட நிலைப்பாடு, ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவரோட நிலைப்பாடை எப்படி பார்க்குறீங்க? அவர் ஏன்னா ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு, கோர்ட்டோட இதை மதிக்கணும். அப்படி எடப்பாடி பழனிசாமி தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய துரோகம் செய்து கொண்டிருந்தார். இதில் பெரிய துரோகத்தை செய்கிறார். நான் என்ன கேட்குறேன், மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்களை நான் கேட்கிறேன், நீங்கள் அதிமுகவினுடைய வரலாற்றை படித்திருந்தால், அதிமுகவினுடைய பின்பலத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்திருந்தால், அதிமுகவினுடைய அடிப்படையில் தான் நான் இன்றைக்கு கட்சி நடத்துகிறேன்னு சொன்னாக்கா, நீங்கள் எந்த அடிப்படையில் இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையில் ஆதரவு தெரிவிச்சிங்க? கோர்ட்டு சொல்லுது, அதனால் நான் சொல்கிறேன்னு சொன்னார் சார். நான் கேட்குறேன், இன்றைக்கு திமுக அரசை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக பிஜேபியோடு சேர்ந்து கொண்டு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்க. நான் கேட்குறேன், நீங்கள் உண்மையிலே எம்ஜிஆர் தலைவராக ஏற்றிருந்தால், அம்மையார் ஜெயலலிதாவை தலைவராக ஏற்றிருந்தார், நீங்கள் 17/2/1983 அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ இதில் வாங்கி படிங்க. எம்ஜிஆர் அன்றைக்கு இந்த இந்து முன்னணி நடத்துகிற இதே போன்ற ஒரு இதுவை தடுத்திருக்கிறாரு, முடியாதுன்னு இருக்கிறாரு. என்ன காரணம் தெரியுமா? கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு தெரியுமா? மண்டைக்காடில் ஒரு பிரச்சனை நடக்குது. 17/2/1983 அன்று பத்திரிகையில் எம்ஜிஆரே அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வரலாற்று செய்திலாம் அண்ணன் எடப்பாடிக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரிய வாய்ப்பு இல்லை. அன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது இந்த இந்து முன்னணி அமைப்புகள் எல்லாமே பொய் பித்தலாட்டம் பேசுகிற அமைப்பு. எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார், எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறாரு 17/2/1983. நீங்கள் படிங்க அதை, சரியா? என்ன சொல்லியிருக்காருன்னா, எம்ஜிஆரும் மரியாதைக்குரிய அண்ணன் பண்ருட்டி ராமச்சந்திரனும் டெல்லியில் இருக்கிறாங்களாம். அன்றைக்கு இதே இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்கள் அன்றைக்கு தமிழ்நாடு அலுவலகத்துக்கு சென்று எம்ஜிஆர் சந்திக்கிறாங்க. எம்ஜிஆர் சந்திக்கும்போது யார் நீங்கன்னு கேட்டிருக்கிறாரு. நான் இந்த மாதிரி இந்து முன்னணி அமைப்பு அங்கே நான் பேரணி நடத்தணும்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இல்லை அங்கே மண்டைக்காட்டில் 16 பேர் இறந்துட்டாங்களாமே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அங்கே இல்லை அப்படிலாம் ஒன்று இருக்கிற மாதிரி சொல்லிட்டு, இருங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஃபோன் பண்ணி எம்ஜிஆர் கேட்குறாராம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை நான் அனுமதி மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்கிறாருங்க. எம்ஜிஆர் சொல்லும்போது அதே இடத்துல எம்ஜிஆர் ஒழிகன்னு அவங்க கோஷம் போடுறாங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் தள்ளி விடுறாங்க. டெல்லியில் இந்த பிரச்சனை நடக்குது. இந்த வரலாறுலாம் எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? எந்த அடிப்படையில் எம்ஜிஆர் இந்து முன்னணி அன்னைக்கே பயங்கரமாக சொல்லியிருக்கிறாரு, இது ஒரு பித்தலாட்டம், இது ஒரு பொய், நான் உண்மையிலே உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்து ஒரு மக்கள் நல்வழிப்படுத்துகிற ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சேன். நான் இவ்வளோ ஃப்ராடாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காருங்க எம்ஜிஆர். எப்படி ஒரு ஆதரிக்கிறாரு? எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே எம்ஜிஆர் போட்டவும் அம்மையார் ஜெயலலிதா போட்டவும் வச்சு கட்சி நடத்துறாரு, அவங்க கொள்கையை பேசுறாருனாக்கா அன்றைக்கே எம்ஜிஆர் எதிர்த்திருக்கிறாரு, தடை வச்சிருக்கிறாரு. நிலைப்பாடு தவறுது முற்றிலும். 100% ஏங்க தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் மதச்சார்பு துரோகம் செய்யறாருங்க அண்ணா எடப்பாடி பழனிசாமி. அதை மறுக்க சொல்லுங்க, அவரை அதை வாங்கி படிக்க சொல்லுங்கள்ண்ணா. இங்கிட்டு இவர் ஒரு பக்கம் இருந்தாலும் தாவேகாவின் தலைவர் விஜய் மதுரை மாநாட்டப்ப உசிலம்பட்டி விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், திருப்பரங்குன்றம் விஜய்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் இவ்வளோ பெரிய பூமி அடிச்சிட்டு எந்த ஒரு அறிக்கையுமே விடக்கானா.
இல்லை, நடிகர் விஜய் வந்து அவருடைய அரசியல் களம் என்பது அவர் எப்படி காய் நகர்த்த போகிறார் என்பது அது அவர் தான் முடிவெடுக்கணும். நாம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே வரவேற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திருமாவளவன். அவருக்கு வாழ்த்து சொன்னவர் அண்ணன் திருமா, வேறு யாரும் அதன் பிறகு தான் வாழ்த்து சொன்னாங்க. எனவே அவருடைய வருகை என்பது நாங்கள் வரவேற்கிறோம். ஜனநாயக அரசியல்ல யார் வேணா வரலாம். அவரை வந்து எதிர்கொள்கிறது நாங்கள் களத்தில் எதிர்கொள்வோம். ஏன்னா எங்ககிட்ட கருத்தியல் வலிமை இருக்குது. நாங்கள் களத்தில் மக்களை சந்திக்கிறோம். எங்கள் தலைவர் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் அரசியல் வரலாறு இருக்குது, அவருடைய உழைப்பு இருக்குது. அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. ஆனால் அவர் சனாதன கைகளிட்ட சிக்கிடக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இப்போ அவர் இதில் கருத்து சொல்கிறாரு அப்படின்னாக்கா அவர் என்ன புரிதல் இருக்கிறாருன்னு தெரியலையே. இப்போது இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவில் என்ன புரிதலில் அவர் இருக்கிறாருன்னு நாம் சொல்ல முடியாது. இல்லை அவருக்கு என்ன புரியுற மாதிரி சொல்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. இப்போ அண்ணன் செங்கோட்டையன் அங்கே போயிருக்கிறாரு. இப்போ அண்ணன் செங்கோட்டையன் வந்து அவர் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு இருந்தவர். 24 வயதிலே அவர் அமைச்சரானவர். அவர் அம்மையார் ஜெயலலிதாவோடு இருந்தவர். அவர்களுடைய வழிகாட்டுதல் இருந்தவர். 2வது இவர் ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருந்திருக்கிறார். எனவே இப்போ விஜய்க்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல. இப்போது பிஜேபி வந்து இருக்கிற இடத்துல வந்து அவங்க என்ன ஆலோசனை சொல்கிறாங்கன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இல்லைனா அவர் வாய் திறந்துருக்கணும் நேரம். திருமாவளவன் அவர்கள் கூட ஒரு மேடையில் சொல்லியிருந்தார், என்ன அப்படின்னா பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்துத்துவா இவங்க எல்லாம் ஒரே அஜெண்டாவில் இப்படி ஒரு பிரச்சனை கிளப்போன்னு செயல்படுறவங்க, ஆனால் இவங்க கூட அதிமுக சேர்ந்தது தான் சோகம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உங்களோட நிலைப்பாடு அதானே சார்? அதிமுக இது கூட சேர்ந்தது பெரிய இதாக இருக்கு. இல்லைங்க, அதாவதுங்க நம்ம திரும்ப சொல்கிறோங்க, நாங்கள் திமுக கூட்டணி அணியில் இருக்கிறோம். நாங்கள் இப்போ புரியுதா? அதாவது அதிமுக வெர்சஸ் திமுக, திமுக வெர்சஸ் அதிமுக, இது தமிழ்நாட்டுக்கு தேவை. இது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். திமுக என்பது வலுவாக இருந்தாலும் அதிமுக வலுவிழந்து விடக்கூடாது என்பதில் விடுதலை சிறுத்தைகள் தெளிவாக இருக்கிறோம். அண்ணன் திருமா அடிக்கடி சொல்லி வர்றாரு. இது நீங்கள் பத்திரிகையில் பார்த்துட்டு தான் வரீங்க, ஊடகத்தில் பார்த்து தான் வரீங்க. ஏன்னா சமூக நீதியை பாதுகாக்கிற இயக்கம் அதிமுக, திமுக. அப்போ தமிழ்நாட்டில் இருதுருவமாக இருக்க கட்சி திமுக, அதிமுகன்னு இருந்தால் தான் இங்கே வந்து சனாதன சக்திகளுக்கு இடம் இருக்காது. சனாதன சக்திகள் வந்து இங்கே கால் ஊண்டிட்டா மிகப்பெரிய ஆபத்து, சமூக நீதிக்கு ஆபத்து, சமூக பதட்டத்தை உருவாக்குற நிலை இங்கே வந்துருன்றதுல நாம் தெளிவாக இருக்கிறோம்ல. அப்போ அந்த அடிப்படையில் அதிமுக பாதுகாக்கப்படணும், அதிமுக இங்கே வலுவோடு இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். எங்கள் நோக்கம் அதுதான். புரியுதா? இது வந்து கருத்தின் அடிப்படையில், கொள்கையின் அடிப்படையில், இந்த சமூக நீதி, அம்பேத்கர், பெரியார், இந்த அடிப்படையில் நாங்கள் பேசுகிறோம். அதில் பிஜேபி அதிமுகவை அழிக்கிற வேலையை ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு, அழிச்சிக்கிட்டே வருது. இப்போ செங்கோட்டையன் அண்ணன் வந்து ஒரு மூத்த தலைவர், 50 ஆண்டு கால அரசியல் அனுபவமாக இருந்தவர், ஒரு பழுத்த அரசியல்வாதி. எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட அரசியல் பண்ணவர். நீ எங்கே இருக்கிறாரு? தாவேக்காவுக்கு போயிடுச்சு. என்ன காரணம்? இங்கே ஒரு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல, கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. அப்போ இங்கே சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கலன்னா கிட்டத்தட்ட வந்து அவருடைய அரசியல் அனுபவம் அதிமுக தேவைப்படாதா? கண்டிப்பாக தேவைப்படும். குறைஞ்சது ஒரு தொகுதிக்கு ஒரு 1000 ஓட்டே அது உடைக்காம. அப்போ அதிமுக விட்டு செங்கோட்டையன் போகிறதுக்கு யார் காரணம்? எடப்பாடியார் அவர். அப்போ எடப்பாடி யார்கிட்ட இருக்கிறாரு? அமித்ஷா கிட்ட இருக்கிறாருங்க. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஏடிஎம்கே ஒரு நேரத்தில், இப்போ இடிஎம்கே, அது அதிமுக, இது எடப்பாடி திமுக. அப்போ அதிமுகவாக இருந்தால் செங்கோட்டையன் போயிருக்க மாட்டார். எடப்பாடி திமுக இருக்கிறதுனால செங்கோட்டையன் அதிமுகவை வந்து சுவாகா பண்ணணும், அதிமுக டோட்டலாக டெமாலிஷ் பண்ணணும்னு முடிவு பண்ணிச்சு. இப்போ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஈல்ட் ஆகுறாரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தில் எந்த மாதிரி தீர்ப்பு வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா திரும்பி டிசம்பர் 9ஆம் தேதி வந்து தீர்ப்பை மாற்றி வச்சுருக்காங்க. ஏன் தடுத்தீங்க? எல்லாத்துக்கும் வந்து இது ஷீட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எந்த மாதிரி தீர்ப்பு வந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காமல் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது இங்கே நடக்கிற சட்டத்திட்டங்கள் அத்தனையுமே இவங்க சொல்கிறது வந்து நாங்கள் முன்பு இருந்தது மாதிரி நீங்கள் வாங்க, ஏற்கனவே என்ன நடந்துச்சு நீங்கள் வாங்கன்னு நான் சொல்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, 1947க்கு பிறகு 49க்கு பிறகு இங்கே என்ன நடந்துச்சு, எப்படி சட்டம் ஆக்கப்பட்டது, எப்படி இருக்குது? நான் என்ன கேட்குறேன்னா, முன்பு இருந்தது மாதிரி வாங்க, முன்பு இருந்தது மாதிரி வாங்க அப்படி சொல்கிறீங்களா? நீ கைபர் போலன்னு களவான் வழியாக வந்த, நீ வெளியே போ அப்படி நாங்கள் சொல்கிறேன். வெளியே போயிடுவா நீ? அவங்க 1912 குறிக்கோள். அதுதான் சொல்கிறேன். இங்கே இருந்தவங்க பூரா எல்லா கோயில்களையும் தமிழில் தான் அர்ச்சனை பண்ணாங்க, தமிழில் தான் அர்ச்சனை பண்ணணும். சமஸ்கிருதம் கூடாது. சமஸ்கிருதம் எப்படி வந்துச்சு? இடையில வந்துச்சுல, மாற்று. இங்கே எல்லா கோயிலையும் ஆதி பறையர்கள் தான் வந்து பூசாரியாக இருந்தாங்க, எல்லாரையும் மாற்று. காஞ்சி மடாதிபதியை மாற்று. சொல்லலாமா? அப்புறம் அதுதான் ஏன் அதை எடுத்துட்டு வரீங்கன்னு கேட்குறேன்.
என்ன எங்க மக்கள் வந்து பதட்டம் இல்லாமல் இருக்கணும். நீதிபதியில இப்படி சொல்றப்ப மக்கள் என்ன சார்? எங்க நீதிபதிகள் எல்லாமே வந்து அந்த அந்த மூமெண்ட்ல இருக்கிறவங்க தான் நீதிபதியாக இருக்கிறாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன். நான் வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அதற்கு சாதகமாக இருந்த தீர்ப்பு சொன்ன நீதிபதிகள் அந்த நீதிபதி இருந்த பதவி இழந்த பிறகு அவங்க பிஜேபியில் எவ்வளோ பொறுப்பில் இருந்தாங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். நாயர்னு ஒருத்தர் நினைக்கிறேன் அந்த பாபர் மசூதி வழக்கில் என்ன ஆனார்? ஏங்க நீங்கள் பாபர் மசூதியை இடிச்சிங்க, பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டினீங்க, ஏன் அயோத்தியில் உங்களால் வெற்றி பெற முடியல? சொல்லுங்க. ஏன் அங்கே இந்துக்கள் தானே, ஏன் வெற்றி பெற முடியல? யார் வெற்றி பெற்றா? என்ன காரணம் தெரியல. அவங்க ராமர் கோயில் கட்டினா வந்துடலாம் நினைச்சாங்க, ஏன் வரல? நீங்க இதுவெல்லாம் என்ன இது இது என்னங்க இது ஒரு இதெல்லாம் ஒரு அரசியலா? இது ஏங்க இது வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப 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 தெளிவான அரசியலை பேசக்கூடியவங்க. இங்கே எல்லோரும் நல்லா இருக்காங்க, இணக்கமாக இருக்காங்க. இங்கே யார்ட்டையும் பார்சியாலிட்டியே கிடையாது. பிரச்சனையே வெளியிருந்து வர்றோம்னு சொல்றீங்க. ஆமாங்க. ராமர் அதாவது இந்து அமைப்புகள் இருக்கு, இந்துத்துவ அமைப்புகள் இருக்குங்க. இந்த இந்துத்துவ அமைப்புகள் ஆர்எஸ்எஸ்ஐ வந்து தலைமையிடமாக கொண்டிருக்கிற, ஆர்எஸ்எஸ் வழிகாட்டுகிற, ஆர்எஸ்எஸ்னுடைய ஆலோசனையை பெறுகிற இந்த இயக்கங்கள் பூராவே இதை தாங்க செய்யுது. ஆனா முருகன் இடத்துல வந்துட்டு ஜெய் ஸ்ரீராம் கோஷம்ன்றதே வித்தியாசமா இருக்குது. பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். இது என்னது இது? இது நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே எல்லோரும் இருக்கக்கூடிய மக்கள் யாருக்கிட்ட எந்த இதுவும் கிடையாது, பாகுபாடும் கிடையாது. அவங்கெல்லாம் தெளிவாக தான் இருக்கிறாங்க. இங்கே வந்து மத துவேஷத்தை பேசி சாதி வெறியை தூண்டி பல சாதிகளாக்கி அதில் வந்து மத கன்சாலிடேஷன் பண்ணுறது தான் அவங்க பண்ணுறாங்க. மத ஒருங்கிணைப்பு பண்ணணும்னா இங்கே சாதி வெறுப்பை பேசணும். உன் சாதி வேறு, உன் சாதி வேறு, உனக்கு ஒரு குலதெய்வம், உனக்கு ஒரு குலதெய்வம், உனக்கு ஒரு கோட்பாடு, உனக்கு ஒரு கோட்பாடு, உனக்கு ஒரு சம்பிரதாயம், உனக்கு ஒரு சம்பிரதாயம், உனக்கு ஒரு சடங்கு, உனக்கு ஒரு சடங்கு. இந்த அடிப்படையில் பிரித்து சாதி பெருமையை பேச வச்சு அதில் வந்து மத அந்த ஒருங்கிணைப்பை செய்கிறதுக்கான வேலையை தான் பிஜேபி செய்யுது. அதனுடைய தாய் கழகமாகிற ஆர்எஸ்எஸ் இது வழிகாட்டுது. அந்த அடிப்படையில் எங்க எச் ராஜா இவ்வளவு திமிரா பேசுகிறாருங்க. ஒரு மாவட்ட ஆட்சியரையும் ஒரு மாவட்ட கமிஷனரையும் பார்த்து செருப்புக்கு கீழே எவ்வளோ திமிர் பேச்சு இது. இது எவ்வளோ திமிரான பேச்சு. இதை வேற யாருன்னா பேசியிருந்தா வேடிக்கை பார்ப்பாங்களா? அப்போ இது இந்துக்களை புண்படுத்தலையா? ஏன் இப்படி அப்படி என்ன இது திமிருது? எச் ராஜாவுக்கு இவ்வளோ பெரிய திமிரு வர்றதுக்கு என்ன காரணம்? எல்லாரையும் ஒருமையில் பேசுறது, எல்லாரையும் கொச்சையாக பேசுறது, என்ன இது? வேற யாரும் பேசிட முடியுமா? நீ ஒரு தேர்தலில் வெற்றி பெறலை, நீ வெற்றி பெற்றிருந்தா உன் நிலைமை என்ன ஆகும்? அதாவதுங்க சட்டமன்றம், நாடாளுமன்றம், நீதிமன்றம் இதை எல்லாத்தையுமே கேவலமாக பேசுகிற. எந்த எந்த இதில் பேசுகிற நீ யோசிச்சு பாருங்க கொஞ்சம். ஒரு அரசியல் நாகரிகம் கிடையாது, எல்லாம் பேசுறது பூரா அநாகரிகம். இவங்க தான் பண்ணுறாங்க, அவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னா நீ ஏன் வந்து மேல்பாதிக்கு போகல? ஏன் நீ பெரம்பலூருக்கு போகல? வடகாடுக்கு ஏன் போகல? நீ கண்டினியூட்டிக்கு எடுக்கிறேன், தப்பாக எடுத்துக்காது. கூட அயோத்தியை போல தமிழ்நாட்டை மாற்றுவோம் அப்படின்னு சொன்னால் அயோத்தியை போல தமிழ்நாட்டை மாற்ற முடியுமா? அதாவது அந்த மக்களினுடைய மனநிலை வேற, தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலை வேற. அதுதாங்க அப்படி உருவாக்கி அதில் கன்சாலிடேஷன் பண்ணுறதாங்க அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதாவது இஸ்லாமிய வெறுப்பு, கிறிஸ்துவ வெறுப்பு இதை பேசி அவங்க இந்துக்கள் இந்துக்கள் இந்துக்கள்னு பேசுகிறாங்க. நான் தான் இங்கே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றா தான் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட எந்த வேறுபாடும் கிடையாது. அவங்க வந்து எங்க இப்போ நாகப்பட்டினம் தர்கா இருக்குல்ல, நாகப்பட்டினம் தர்காவில் வந்து இந்துக்கள் முஸ்லீம் அனைவரும் வியாபாரம் பண்ணுறாங்க, அனைவரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. வேளாங்கண்ணிக்கு நீங்கள் போங்க, இத்தனை கிறிஸ்டின், அதான் அந்த ஏரியாவில் தான் கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் இந்துக்கள்லாம் அதிக ஒற்றுமை இருக்கிறாங்கல்ல. அங்கே யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையா? இந்துக்கள் வராதுன்னு கிறிஸ்டின் சொல்லலை, கிறிஸ்டின் வராது அப்படின்னு இந்துக்கள்னு சொல்லலை, இஸ்லாமிய வராதுன்னு யாருமே சொல்லலைங்க. அங்கே எங்க இஸ்லாமியர் நடக்கிற அத்தனை நிகழ்வுகளும் இந்துக்கள் பங்கெடுத்து ஆராவரம் செய்கிறாங்க. வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க, இவங்களும் இங்கிட்டு வர்றாங்க. யாருக்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லையா? நீ ஏன் சம்மந்தம் இல்லாமல் வர? உன்னை யார் கூப்பிட்டது? தமிழ்நாடு வேற. 100% தமிழ்நாடு பக்குவப்பட்ட மண் இது. அதான் பெரியார் மண்ணுன்னு சொல்கிறோம்ல, அம்பேத்கர் மண்ணுன்னு ஏன் சொல்கிறோம்மா? இது வந்து முழுக்க முழுக்க அரசியல்படுத்தப்பட்ட மண் இது. இதில் வந்து இவங்களுடைய இந்த காய் நகரத்தில் இங்கே நடக்காது. அதனால தான் இப்போ இதை வந்து வெளிப்படுத்துறது, இதை வந்து நாங்கள் வந்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறது மட்டும்தான் விடுதலை சிறுத்தை மேலே அவன் வெறுப்பு கொள்கிறான். விடுதலை சிறுத்தையை வந்து அவன் வெறுப்பு கொள்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, அரசியல் சார்ந்து அவர்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம்ல விடுதலை சிறுத்தைகள். கொள்கை ரீதியாக இந்திய அளவில் இருக்கிற ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். நீங்கள் வேற யாரையும் பேச சொல்லுங்க. நீங்கள் ஆர்எஸ்எஸ்ல பிஜேபியில் இருக்கிற தலைவர்கள் யாரையாவது நீங்கள் பேசுங்க. அனிருத் தாக்கூர் என்ன பேசினார் இடையில? அறிவியலுக்கு முரணாக பேசினார். நான் என்ன கேட்குறேன்னா, பிஜேபியில் இருக்கிற நீங்கள், ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற நீங்கள் அரசியலில் அறிவியல் சார்ந்து பேசுங்க, அறிவியல் வளர்ச்சி சார்ந்து பேசுங்க, மக்கள் வளர்ச்சி சார்ந்து பேசுங்க. இது தேவையாது உங்களுக்கு?
நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் வந்து அந்த தீப தூணில் வந்து இந்த தூணில் ஏற்றுறது அந்த நடைமுறையை விட்டுட்டு அந்த தூணில் தான் ஏற்றுற அப்படின்னு ஏன் வம்புலுக்கு வர நீ? 100% மத கலவரத்தை தூண்டி அதில் அரசியல் லாபம் தேடுகிற அற்ப அரசியல் தான் அது. தமிழ்நாடு மண் வேறன்றதை டெஃபினட்டாக சொல்லிட்டீங்க. ஸோ பல்வேறு அரசியல் கேள்விகள், திருப்பரங்குன்றை பற்றி பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமிக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.